அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றும் பாதுகாத்துக்கிறார். இந்த 10 மாதம் நம்மளை தேவனாய் கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த 11வது மாதத்தில் நம்ம நடத்துகிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற யாவருக்கும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்காக ஆரம்பித்த நிகழ்ச்சி இது. எனவே இது தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எனவே இன்றைக்கான வேத வசனம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வேத வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தை, நீ செய்கிற எல்லாவற்றும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராம். இந்த நாளில் கூட கர்த்தர் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் நம்ம செய்கிற காரியங்களை பயந்து நாம் செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம். எனவே கர்த்தர் சொல்கிற வேதவசனம், நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே இந்த வார்த்தை உங்களுக்காக கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. எனவே நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் தேவனா கர்த்தரை முன்பாக வைத்து நாம் செய்யும் போது கர்த்தர் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எனவே நாம் தானியேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தானியேல் எல்லா காரியங்களிலும் அவன் கர்த்தரை முன்பாக வைத்தான். அவன் 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபித்தான். அவன் 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபித்ததால் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதங்களை செய்தார். எனவே தாவீது போலவும் நாம் இருக்க வேண்டும். எனவே தானியேல் சிங்க குகையில் அவரை போட்டார்கள். 3 வேளை ஜெபம் செய்தான் என்ற அந்த காரணத்துக்காக அவரை சிங்க குகையில் போட்டார்கள். ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் அந்த சிங்கங்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் அவர் தானியேல் கூட பக்கமாக இருந்தது என்று நாம் தானியேல் புத்தகத்தில் பார்த்தோம். எனவே பிரியமானவர்களே, தானியேலை போல நாம் 3 வேளை இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவனை முன்பாக வைக்கும் போது அந்த காரியங்களை கர்த்தர் வெற்றி செய்கிறார். எனவே நீ எந்த காரியத்திலும் தேவனை முன்பாக வைக்கும் போது நீ தோல்வியை அடைய மாட்டாய். ஒருவேளை நீங்க ஒரு வேலைக்காக எதிர்பார்த்திருக்கலாம். எதிர்பார்க்கும் போது தேவனை முன்பாக வைத்து நீ அந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உனக்கு வேலையை கூட்டி கொடுப்பார். எனவே நீங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு காத்திருக்கலாம். கர்த்தரை முன்பாக வைத்து அந்த காரியத்தில் செயல்படும் போது கர்த்தர் உன் கூடவே இருந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பார். எனவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நீ செய்கிற எல்லா காரியங்களும் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்றார்.
காலத்துல நாம பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், எந்த காரியத்திலும் தேவனை முன்பாக வைக்கும் போது அவர் அதிசயமும் அற்புதமும் செய்கிற வல்லவராயிருக்கிறார். எனவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எந்த வேலை செய்தாலும் கர்த்தரை முன்பாக வைத்து செல்லும் போது அந்த காரியங்கள் வெற்றி செய்யும். எனவே வரப்போற காலங்களில் கூட நாம் கர்த்தரை முன்பாக வைத்து கர்த்தரை தொய்து கொண்டு போகும்போது அவர் எல்லா காரியங்களும் நம்மளை வெற்றி பெற செய்வார். எனவே கர்த்தர் கொடுத்த வேதவசனத்துக்காக நான் ஜெபிப்போம். எனவே சேனலை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் நீங்க எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நினைத்து என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிங்க. அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி செய்வார். ஜெபம் செய்யலாம். நேற்றும் இன்றும் மாறாத என் பரலோகராஜ தகப்பனே, இந்த வேலையில கூட என் தகப்பனே, நாங்கள் உன் பாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களை நாங்கள் வைத்து போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா காரியங்களும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நீங்க செல்லுங்கப்பா. இந்த வேலையில கூட எத்தனையோ பேர் வேலைக்காக காத்திருக்கலாம். எனவே அந்த வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தை வெற்றி பெற செய்யுங்க அப்பா. உங்கள் பிள்ளைகள் உனக்கு முன்பாக அந்த வேலைக்கு முன்பாக உன்னை வைத்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த காரியத்தை வெற்றி பெற செய்யுங்க. அந்த வேலையை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. அந்த வேலையை அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வேலையில கூட வீடு கட்டுவதற்கு காத்திருக்கலாம். அந்த வீடு கட்டுகிற காரியத்தில் கூட தேவனாய் கர்த்தர் அவங்க பண உதவி செய்து எல்லா காரியங்களும் முன்பாக நீங்கள் நடத்தி செய்யுங்கப்பா. எனவே இந்த வேலையை கூட ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக வைத்து செய்கிற எல்லா காரியங்களும் என் தேவன் அதை தொட்டு ஆசிரியத்தை பலப்படுத்துவாராக ஆண்டவரே. ஆமாம் கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் நடந்து செல்கிறோம். நீங்கள் கொடுத்த வேத வசனம், நீ செய்கிற எல்லா காரியங்களும் தேவனாய் கர்த்தர் உங்க முன்பாக இருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் கர்த்தாவே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற யாராவது ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கலாம், இல்ல வீடு கட்டுவதற்காக காத்திருக்கலாம், இல்ல பலவித பிரச்சனைகளாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். எனவே அவர்கள் யாவரும் அவர்களுக்கு முன்பாக எந்த காரியத்தின் முன்பாக தேவனை வைத்து செல்கிறார் ஆண்டவரே, அந்த காரியத்தில் வெற்றி பெற செய்யுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனவே தேவனாய் கர்த்தர் யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மள நடத்தி வந்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற வேத வசனத்தின் மூலமாக நம்ம நடத்துவாரு. நாளைக்கும் கூட இதே டைம்ல நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு நல்லதே செய்வார் என்று விசுவாசிப்போம். ஆமென்.